ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் திட்டமிடப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள தவறினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்ற நிலையில் ஈரான் அதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது. நாங்கள் ஒருபோதும் சரணடைய போவதில்லை, எங்களை எவரும் முற்றுகையிட முடியாது என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து மீண்டும் போர் வெடிக்கும் பட்சத்தில் அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களை ஈரான் தயார் செய்து வைத்திருக்கிறதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானின் முக்கிய இராணுவ தலைமையகமான காதம் அல் அன்பியா சாத்தியமான தாக்குதல்களை எதிர்கொள்ள தங்களது படைகள் முழு தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. ஈரானின் நீதித்துறை உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதோடு சரணடைவதை விட எதிர்த்து நிற்பதே ஈரானின் கொள்கை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வர இருக்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த நேரடி மோதல் போக்கு சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படி இருக்க சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் பாரிய களையெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. சீன இராணுவத்தில் அண்மை காலமாக உயர்மட்ட அதிகாரிகள் பலர் நீக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த களையெடுப்பு நடவடிக்கைகள் இராணுவத்தின் திறமையை மேம்படுத்துவதை விட ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மீதான தனிப்பட்ட விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சீனாவில் ஜி ஜின்பிங்கின் அதிகாரம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுவடைந்திருக்கின்றது. இது ஒரு வகையான தனிநபர் வழிபாட்டு முறையாக உருவெடுத்திருக்கின்றது. இராணுவ தலைவர்கள் நாட்டின் கொள்கைகளை விட ஜனாதிபதியின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு அடிபணிவதை இது கட்டாயமாக்குகிறது. ஊழலை ஒழிப்பதாக கூறி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் உண்மையில் ஜி ஜின்பிங்கிற்கு சவாலாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவரது கொள்கையோடு முரண்படுபவர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. தொடர்ச்சியான இந்த நீக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் சீன இராணுவத்தின் கட்டமைப்பு மற்றும் அதன் போர் தயார் நிலை ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டு தலைமை என்ற தத்துவத்தை விடுத்து ஜி ஜின்பிங் ஒரு தனிநபர் ஆட்சியை நோக்கி சீனாவை நகர்த்தி வருவதை இந்த இராணுவ மாற்றங்கள் உறுதிப்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஜி ஜின்பிங் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ளவும் இராணுவத்தை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் மேற்கொள்ளும் ஒரு உத்தியே இந்த களையெடுப்பு நடவடிக்கையாகும். இது நவீன சீனாவில் மீண்டும் ஒரு தனிநபர் வழிபாட்டு கலாச்சாரமாகும். தொடர்ந்து இஸ்ரேல் இன்று முன்னப்போதையும் விட வலிமையான நாடாக உருவெடுத்திருக்கிறதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அடைந்திருக்கின்ற வெற்றிகள் மற்றும் இராணுவ முன்னேற்றங்கள் குறித்து அரசு விழா ஒன்றில் அவர் விரிவாக உரையாற்றியிருக்கின்றார். இதன் போதே அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து தொடர்ந்துரையாற்றிய அவர் அமெரிக்காவுடன் இணைந்து உலகில் உள்ள தீய சக்திகளுக்கு எதிரான போரை இஸ்ரேல் முன்னின்று வழிநடத்துவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் அச்சுறுத்தல் அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய படைகள் பலத்த அடியை கொடுத்திருக்கிறதாக தெரிவித்த நெத்தன்யாகு இதன் மூலம் இஸ்ரேலை ஆபத்துக்குள்ளாக்கும் ஈரானின் திறனை தாங்கள் வெற்றிகரமாக சிதைத்திருக்கிறதாக தெரிவித்திருக்கின்றார்.
மத்திய கிழக்கின் பிராந்திய வல்லரசாக இஸ்ரேலின் நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த போர்க்கால சூழலிலும் புதிய சர்வதேச கூட்டணிகளை உருவாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு அமைதி வட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தன்னுடைய உரையில் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் சில நாட்களுக்கு நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதியின் வேண்டுகோளை ஏற்று இந்த அவகாசம் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை எந்தவித மாற்றமுமின்றி தொடரும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய துறைமுகங்களை முடக்கி அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கைகள் முன்னப்போதையும் விட தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் அரசாங்கத்திற்குள் தற்போது நிலவும் அரசியல் பிளவுகள் மற்றும் குழப்பங்கள் காரணமாகவே அவர்களால் ஒரு தெளிவான அமைதி திட்டத்தை முன்வைக்க முடியவில்லை என்று ட்ரம்ப் சாடியிருக்கின்றார். ஈரானிய தலைமை ஒரு ஒருங்கிணைந்த முன்மொழிவை கொண்டு வரும் வரை மட்டுமே இந்த அவகாசம் நீடிக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதுவரை எமது கடற்படை முற்றுகை நீடிக்கும் என்பதோடு அமெரிக்க ராணுவம் எந்த நேரமும் தாக்குதலுக்கு தயாரான நிலையிலேயே இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளுக்கு தெஹ்ரான் பதிலளிக்காததால் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் பாகிஸ்தான் பயணம் இடைநிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இருப்பினும் இந்த பயணம் எந்த நேரத்திலும் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் 2 வார கால போர் நிறுத்தம் புதன்கிழமை முடிவடைய இருக்கின்ற நிலையில் ஈரானோ அல்லது அமெரிக்காவோ அடுத்து என்ன நடவடிக்கைகளை எடுக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சொல்லியும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீண்டகால ஒப்பந்தம் இல்லாமல் போர் நிறுத்தத்தை நீடிக்க விரும்பவில்லை என்று ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் எந்த நேரத்திலும் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பாகிஸ்தானுக்கு செல்வதா வேண்டாமா என்பது குறித்து ஈரான் முடிவு செய்யவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கூறியிருந்தார். இதற்கு காரணம் அமெரிக்க தரப்பிலிருந்து வரும் முரண்பாடான செய்திகள், சீரற்ற நடத்தை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகள் என்று சொல்லி அவர் குற்றம் சாட்டியதாக அந்த நாட்டின் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று தெரிவித்தும் இருந்தது. ஈரான் அரசாங்கத்துடன் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் மீண்டும் குண்டு வீச அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நமக்கு அவ்வளவு நேரம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய தாக்குதல்களின் அச்சுறுத்தல் ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தை முடக்கியிருந்தது. இதன் காரணமாக ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த முற்றுகையால் 28 கப்பல்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமெரிக்க கடற்படை கூறியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.